குமரவேல் பதிற்று பத்தந்தாதியில் பாம்பன் சுவாமிகள் 7வது பாடலில் முருகப்பெருமான் ராஜா என்கிறார். அவன் எத்தகைய ராஜா என்பதனை விளக்கி, முருகப்பெருமான் மனத்தில் இன்னமுதாய் கற்கண்டாய் இனித்திட நான் என்ன தவம் செய்வேன்? தவம் செய்வதற்கு தகுதியான உடலும் பெறாத நான் மனிதனாக பிறந்தேன் அல்லாது என்னை பாழாக்கி பார்த்திடும் வினைகளை அழித்திடும் திறமையை எனக்கு பரிசாக தந்திட மாட்டாயா? தயவுசெய்து எனக்கு தந்தருள்க என்று கூறும் வண்ணம் இப்பாடலை இயற்றியுள்ளார். வாருங்கள் இந்த பாடலை பார்ப்போம். மன்னவர்கள் தொழும் மண்ணே, மயிலூர் மண்ணே, மருவில் மணிமலையே, என் மனத்தினுள்ளே இன் அமுதாய் கற்கண்டாய் சீனி தேனாய் இணை அருமு பழச்சுவையாய் இனிக்க ஏழை என்ன தவம் இனி செய்வேன்? தவத்திற்கு ஏற்ற இகல் உடம்பு பெறா பாவிக்கு இவ்வாறு ஏங்கி பண்ண மனுவா பிறந்த பரிசே அல்லால் வாழ்த்த வினை 100 பரிசு இளையோ சொல்ல. இந்த அரிய பாடலின் சிறந்த கருத்தை பார்ப்போம். தேவலோகராஜன், நாகலோக அரசன், மண்ணுலக ராஜாக்கள், இந்த 3 ராஜாக்களும் பணியக்கூடிய மன்னனாக விளங்குபவனே, சக்கரவர்த்தியே, மயிலில் எழுந்தருளி வருகை புரி மன்னவனே, குற்றமற்ற மாணிக்க மலையே, உனது திருவடியில் பக்தி கொள்ளும் என் மனதில் உனது திருவடி இன்பமானது இனிய அமுதமாகவும் கற்கண்டாகவும் சர்க்கரையாகவும் தேனாகவும் மா பலா வாழை போன்ற முக்கணிகளின் சுவையாகவும் இனித்திட என்ன தவம் என்னால் செய்ய முடியும்? தவம் செய்வதற்கு தகுதியான உடல் வலிமை பெறாத பாவியாகிய நான் இவ்வாறு ஏங்கி மீண்டும் புலம்ப மனித பிறவி வாய்த்ததே அல்லாமல் என்னை பாழாக்கிடும் இருவினைகளையும் அழிக்கும் திறமை எனக்கு வாய்க்காதா? முருகா, அந்த இருவனைகளையும் அழிக்கும் திறமையை எனக்கு நீ தந்தருள்வாயாக என்று விண்ணப்பிக்கும் வண்ணம் இந்த பாடலிலே பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை வேண்டி விரும்பி வணங்கி இருக்கிறார் நமக்காக. எனவே அன்பர்களே, இருவினைகளையும் அழிக்கும் திறமை முருகப்பெருமானிடமிருந்து பெற்றோம் என்று சொன்னால் நாம் எல்லா விதமான நன்மைகளையும் பெறலாம். வாருங்கள் மீண்டும் அந்த பாடலை பார்ப்போம். மன்னவர்கள் தொழும் மண்ணே, மயிலூர் மண்ணே, மருவில் மணிமலையே, என் மனத்தினுள்ளே இன்னமுதாய் கற்கண்டாய் சீனி தேனாய் இணை அருமு பழச்சுவையாய் இனிக்க ஏழை என்ன தவம் இனி செய்வேன்? தவத்திற்கு ஏற்ற இகல் உடம்பு பெறா பாவிக்கு இவ்வாறு ஏங்கி பண்ண மனுவா பிறந்த பரிசே அல்லால் வாழ்த்த வினை 100 பரிசு இளையோ சொல்லாய். எனவே முருகப்பெருமானை பணிவோம். வினை நூறுகின்ற விதத்திலே, வினை அழிகின்ற விதத்திலே உள்ள திறமையையும் பெறுவோம். வாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.